ஜனா என அழைக்கப்படும் கோவிந்தன் கருணாகரன் தமிழ் மக்களின் நம்பிக்கையை வென்றவரா? இல்லை, இரு துஷ்பிரயோக குற்றங்களுக்குரியவர். கோவிந்தன் கருணாகரன் தமிழர் பண்பாட்டினை பாதுகாப்பவரா? இல்லை, இரு மதுக்கடைகளுக்கு சொந்தக்காரர். வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் இளைஞர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் குடு வர்த்தகத்தின் பிரதான நபரை செல்வம் அடைக்கலநாதன். செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பில் இன்னும் சிலருக்கு தெரியாத உண்மைகள், அவரின் பல முகங்கள் தொடர்பில் வெளிவராத உண்மைகளும் காணப்படுகின்றன. செல்வம் அடைக்கலநாதனிடம் கைத்துப்பாக்கி காணப்பட்டது. அந்த கைத்துப்பாக்கி எதற்காக காணப்பட்டது? கப்பம் பெறுவதற்காகவே காணப்பட்டது. அதனை பயன்படுத்தியே இன்று பலரின் காணிகளையும் பலரின் சொத்துக்களையும் அவர் அபகரித்திருக்கின்றார் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்?